கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விசேஷமாக எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த ஒரு காணொளியின் மூலமாக 2 கேள்விகளுக்கான பதிலை தெரிந்து கொள்ளும்படியாக வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு கையில் கிடச்சிருக்கும். அதில் 2 முக்கியமான கேள்விகளை நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். எப்பொழுது மரணம் நிற்கும், எப்பொழுது ஜீவன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 முக்கியமான கேள்விகளை அதில் நாங்கள் போட்டிருந்தோம். அந்த கேள்விகளுக்கான பதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய வேதாமத்துக்குள்ளாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப துல்லியமாக பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. ஸோ அதை குறித்த ஒரு காரியத்தை என்ன பண்ண போகிறோன்னா இன்றைய நாளில் நம்ம கவனிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். நம்ம தொடர்ந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முக்கியமான பதிலை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவானது எதுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நம்முடைய பரிசுத்த வேதாகமம் தான் பொதுவானது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய எல்லா பிள்ளைகளுமே நம்பக்கூடிய ஒரே ஒரு புஸ்தகம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பரிசுத்த வேதாகமன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஹோலி பைபிளில் இந்த பூமிக்கு தேவைப்படக்கூடிய திட்டங்களை ரொம்ப துல்லியமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவன் வேதாமத்துக்குள்ள சொல்லி வச்சிருக்கார். அப்போ இந்த பூமியில எந்த காரியங்கள், எந்த ஒரு செயல்பாடுகள், சம்பவங்கள் நடந்தாலும் பார்த்தீங்கன்னா அது தேவனுக்கு தெரியாம நடக்காதுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஜனங்களை அதாவது கிறிஸ்தவர்களை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களையும் வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள். இந்த மரணத்துடைய ஒரு வழி அது எவ்வளோ ஒரு ஆழமாக இருக்குன்றது பார்த்தீங்கன்னா அதை அனுபவிக்கக்கூடிய எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனாலும் நம்முடைய பரிசுத்த வேதாமத்தில் ஹோலி பைபிளில் பார்த்தீங்கன்னா இந்த மரணத்துடைய வழியை ரொம்ப அருமையாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்லி காமிச்சிருக்காரு. அதை எப்படி புரிஞ்சுக்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மட்டும் அல்லாம ஒட்டுமொத்த உலக ஜனங்கிட்ட பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது பொதுவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவா இருக்குது. இதுதான் ஒரு மனுஷனை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். இந்த அன்புன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை, நேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஏதோ ஒரு சூழ்நிலையில எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த சமாதானத்துக்குள்ள, அன்புக்குள்ள கொண்டு வந்துன்றது ஒட்டுமொத்த ஜனங்களும் நம்ப ஆரம்பிச்சு இதை தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுதமா கடைசியா செயல்படுத்த ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த அன்பை எப்படி ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி காமிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா வேதாந்தத்துக்குள்ளாக ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. உன்னத பாட்டுல சாங்ஸ் ஆஃப் சாலமன் அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னத பாட்டுல 8ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் படிக்கலாம். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக் கொள்ளும் நேசம் மரணத்தை போல் வலிது. பாத்தீங்களா, நேசம் மரணத்தை போல வலிது. அப்போ இந்த நேசன்றது அன்பு, இது மரணத்தை போல வலிது, ரொம்ப ஸ்ட்ராங். எது மாதிரினா மரணம் மாதிரி. அப்போ இந்த மரணம் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு நாம அங்கங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா கண்ணுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த மரணம் இன்னைக்கு நிக்குது. அதனால எல்லா ஜனங்களும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள கடந்துதான் போய் வெளியே வந்தாகணும், ஒரு வழியே இல்லை. ஆனாலும் இதனுடைய வேதனைகள் அதிகம். ஒருவர் மரணத்தை சந்திச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் இறந்து போயிடுவார். ஆனா அதனால ஏற்பட்ட அந்த வெற்றிடம் இருக்கு பார்த்தீங்களா, அது மூலம் வரக்கூடிய நஷ்டங்கள், வேதனைகள் தான் உலகத்துக்குள்ள அதிகமா ஒவ்வொருத்தரும் கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குன்றதை நம்ம கவனிக்கிறோம். அப்ப என்னைக்குதான் இந்த நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிதான் நமக்கு நம்முடைய வேதாந்தத்துக்குள்ளாக தெளிவான பதில நம்முடைய ஆண்டவர் கொடுத்திருக்காரு.
பாருங்க, இந்த உலகத்துக்குள்ள மரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை நம்முடைய தேவன் வச்சிருந்தார் பைபிள்ல. பாருங்க, எபிரேயர்ல 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். பாத்தீங்களா, இந்த வசனத்துல நம்ம படிக்கும் பொழுது மரண சாசனம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த மரணம்ன்றது ஒரு சட்டமா இந்த பூமியில வந்து தேவன் வச்சிருந்திருக்காரு. எப்ப இது அப்ளை ஆகும், ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னைக்கு நம்முடைய ஆண்டவருடைய பிரமாணங்களை மீறாங்களோ அன்னைக்கு மரணம் உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். பாருங்க, ரோமர்ல 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம். பாத்தீங்களா, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ இந்த மரணம் இந்த பூமியில எப்படி உள்ள என்ட்ராச்சு, இந்த சட்டம் எப்படி அப்ளை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னைக்கு முதல் மனிதனாகிய ஆதாம் கீழ்ப்படியாமைக்குள்ள போனாரோ அன்னைக்கு மரணம் உள்ள வந்துருச்சு இந்த பூமிக்குள்ளாக. அதனாலதான் பாத்தீங்கன்னா பாருங்க, 1 கொரிந்தியர்ல 15ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், மனுஷனால் மரணம் உண்டானபடியினால். பாத்தீங்களா, மனுஷனால் மரணம் உண்டானபடியினால். அந்த மனுஷன் யாருன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது ஆதி தகப்பனாகிய ஆதாம். ஆதாம் மூலமாக மரணம் உள்ள வந்துருச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாருமே 2 கேள்விகளுக்கான பதிலை எதிர்நோக்கி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அதனால நீங்க கொஞ்சம் நிதானமா கவனிச்சீங்கன்னா ரொம்ப ஆணித்தரமான தெளிவான நம்பிக்கைக்குரிய பதில நம்முடைய ஆண்டவர் கையில கொடுப்பார். அதனால அப்படியே கவனிச்சுட்டு வாங்க. அப்போ அந்த ஒரு மனுஷனாகிய ஆதாம் மூலமாக இந்த பூமியில பாவம் வந்துடுச்சுன்றத சொல்லி காமிச்சார். இன்னும் ஒரு வசனம் படிக்கலாமா? பாருங்க, ரோமர்ல 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும். பாத்தீங்களா, இப்படியாக ஒரு மனுஷன் மூலமாக பாவமும் அதனால மரணமும் உலகத்துக்குள்ள வந்துடுச்சுன்றதை தெளிவுபடுத்தி காமிச்சிட்டார். அப்போ இந்த உலகம் பாத்தீங்கன்னா மரணம் சொல்லக்கூடிய தண்டனைக்குள்ளாக தள்ளப்பட்டுட்டாங்கன்றத நம்ம தெளிவா பார்த்துட்டோம். இந்த மரணம் சொல்லக்கூடிய தண்டனை எங்கிருந்து வந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மேலிருந்து பரலோகத்திலிருந்து இந்த பூமியை நோக்கி வந்த தண்டனை தான் மரணம் சொல்லக்கூடிய ஒரு தண்டனைன்றது நம்ம தெளிவா பார்த்துட்டோம். இந்த மரணம் தான் இன்னைக்கு அதிகமான ஒரு வேதனையை பார்த்தீங்கன்னா தாங்க முடியாத வேதனையை கொடுக்குது. இந்த மரணம் எப்ப நிற்குமோ அன்னைக்கு தான் ஜீவன் கிடைக்கும். அது எல்லாருக்கும் தெளிவா தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஏன்னா என்னைக்கு இந்த ஆதாமுடைய சந்ததியாகிய ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் இந்த பாவத்துக்குள்ளாக மரணத்துக்குள்ளாக போனாங்களோ அன்னைக்கே நம்முடைய ஆண்டவருடைய திட்டத்துல ரொம்ப தெளிவான நம்பிக்கை கொடுத்தார். என்ன கொடுத்தார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, 1 யோவான்ல 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். பாத்தீங்களா, நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது யார் மூலமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க, ரோமர்ல 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாத்தீங்களா, தேவனுடைய கிருபை எதுன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டான நித்திய ஜீவன் அப்படின்றத தெளிவா சொல்லிட்டார். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சைட்ல மரணம் சொல்லக்கூடிய சட்டம் ஃபுல்லா வெளியில வந்து உலகத்துல அப்ளை ஆயிட்டு இருக்குது. இது இந்த மரணத்திலிருந்து எப்போ விடுதலை அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் விடுதலைன்றதும் தெளிவா சொல்லி காமிச்சாரு வேதாந்தத்துக்குள்ளாக. சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மரிச்சார். நமக்கு எல்லோருக்கும் ஜீவன் கிடைக்கும்படியாக அவர் ஜீவனை கொடுத்துட்டார் அப்படின்றது தெளிவா தெரியும். அப்போ இந்த ஜீவன் எப்ப கிடைக்கின்றதா நமக்கு தெரியல.
இந்த ஜீவன் கிடைக்கணும்னா ஆதாம் மூலமாக உண்டான மரணம் நிற்கணும். ஆனா நம்ம எல்லாரும் எதை புரிஞ்சுக்க தவறுன்றது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஆதாம் மூலமாக உண்டான மரணம் நிற்கணும் அப்படின்னா இந்த பூமியில நம்முடைய ஆண்டவர் மறிக்கணும். நல்லா கவனிங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறிச்சிட்டாரு, அப்புறம் ஏன் இன்னைக்கு நாம தொடர்ந்து மறிக்கிறோம்ன்றது ஒரு கேள்வி இருக்குது. இந்த இடம்தான் அநேகருக்கு புரியாம இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்கன்றது தெளிவா இருக்குது. இன்னைக்கு உலகத்துக்குள்ள போய் செத்து போன எல்லா ஜனங்களுடைய நிலைமைகள் என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது ஒவ்வொரு பகுதி மக்களும், ஒவ்வொரு குரூப் மக்களும், ஒவ்வொரு இண்டிவிஜுவலும், ஒவ்வொரு சமுதாயமும், ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவர்களும் ஒவ்வொரு கருத்தை சொல்லலாம். ஆனா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான கருத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டாண்டு காலங்கள் சென்றாலும் மாண்டோர் வருவாங்களா உயிர்த்து அப்படின்றது பொதுவான ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க உலகத்துக்குள்ள, சொல்றாங்க சில பேர். இதுவே வேதாந்தத்தை கையில வச்சுக்கிட்டு, அதாவது ஹோலி பைபிள் அதை கையில வச்சுக்கிட்டு வாசிக்கக்கூடிய நம்பக்கூடிய சில பேர்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா அறியாமையினால சில பதில்களை அவங்க சொல்லுவாங்கன்றதையும் வேதாந்தத்தில் நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கார். என்ன சொல்லுவாங்கன்றத படிக்கலாம், நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்ன்ற ஒரு போர்வைக்குள்ள வந்திருக்கக்கூடிய அநேகர் பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம படிக்கக்கூடிய பதில சொல்லுவாங்களாம். என்ன பதில் படிக்கலாமா? 2 பேதுருல 3ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் படிங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பாத்தீங்களா, அவர் வருவார் என்கிற வாக்குத்தத்தம் பிராமிஸ் எங்கே அப்படின்றாங்களாம். பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு, பாருங்க, பிதாக்கள், ஆதி பிதாக்கள், ஆபேலிருந்து ஆபிரகாம் முதற்கொண்டு எல்லாருமே நித்திரை அடைந்த பின்பு எல்லாரும் மரிச்சிட்டாங்க. சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பாத்தீங்களா, சகல காரியங்களும், இந்த உலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களும் உலகம் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படியே இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இல்லாம வேதத்தை வாசிக்கக்கூடிய சில பேர் சொல்லுவாங்கன்றதையும் வேதாந்தத்தை சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து 3வது பாத்தீங்கன்னா, இந்த வேதாந்தத்தை முழுமையா விசுவாசிக்க கூடியவங்க. 2வது கவனிக்கும் போது கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பூர்வீகத்துல வந்துட்டு இருக்கவங்க இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டார். முதல்ல உலகத்தை கவனிக்கும் போது ஒரு பதில் நம்ம பார்த்துட்டோம், பொதுவான பதில பார்த்துட்டோம். இப்ப 3வதா இந்த வேதாந்தத்து மேல அதிகமா நம்பிக்கை வச்சிருக்கவங்க பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட பதில்களை சொல்றாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரிச்சிட்டார், நமக்கு ஜீவன் கிடைக்கும், அதுல மாற்றமே கிடையாது அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அதுதான் உண்மை. ஒரு சில வசனங்கள் படிக்கலாமா? பாருங்க, ரோமர்ல 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவு ஆக்கப்பட்டோமானால், ஒப்புரவு ஆக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. பாத்தீங்களா, அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் மூலமாக நம்ம எல்லாருமே ஜீவனுக்குள்ள வருவது நிச்சயம் அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்றாங்க. சரிங்களா? இன்னும் 2 வசனங்கள் படிக்கலாமா? பாருங்க, ரோமர்ல 5ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்திலிருந்து படிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. பாத்தீங்களா, ஒரு மனுஷனுடைய மீறுதல் மூலமாக இந்த பூமியில மரணம் ஆண்டு கொண்டிருக்க அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாரு. அந்த மனுஷன் யாருன்னா ஆதாம், நமக்கு நல்லா தெரியும். அடுத்தது, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. பாத்தீங்களா, ரொம்ப தெளிவா நம்ம எல்லாரும் நம்புறாங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜீவனை பெற்று ஆளுவார்கள் அப்படின்றத நம்புறாங்க. இதுதான் உண்மை, மாற்றமே கிடையாது. ஆனாலும் என்ன கேள்வி? இது எப்ப நடக்கும்? அதான் கேள்வி. எப்ப மரணம் நிற்கும்? பாருங்க, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா வாட்ச் பண்ணுங்க. நம்ம கிட்ட தெளிவான பதில் இருக்குது, ஆனாலும் நமக்கு புரியல. அந்த இடங்கள் எது புரியலன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஜீவன் உறுதி, கன்ஃபார்ம், ஆனாலும் மரணம் நிற்கவில்லையே. அதான கேள்வி.
அது எப்ப நிற்கும்? எப்போ அவர் மூலமா கொடுக்கிறேன்னு சொன்ன ஜீவன் கிடைக்கும். அந்த கேள்விக்கு தான் நாம பதில் கண்டுபிடிக்க போறோன்றது ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கன்றதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? இப்ப தொடர்ந்து படிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. பாத்தீங்களா? அப்போ ஒரு மனுஷனுடைய, அதாவது ஆதாமுடைய ஒரு மீறுதல் மூலமாக இந்த பூமியில தீர்ப்பு வந்தாச்சு. மரணம் சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பு மேல இருந்து இந்த பூமிக்கு தீர்ப்பு வந்திருக்கின்றத நம்ம தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த தீர்ப்பிலிருந்து, தண்டனையிலிருந்து, மரணத்திலிருந்து ஒருத்தங்க வெளியில வரணும் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பரிபூர்ணமான கீழ்ப்படிதல் இந்த பூமியில நடக்கணும். அதனாலதான் அவர் மேலிருந்து பூமிக்கு வந்து இந்த பூமிக்கு கொடுத்த தண்டனையில இருந்து மனுக்குலத்தை மீட்டெடுத்தார். அவராலே ஜீவனை பெற்று ஆளுவோன்றது எல்லாருடைய நம்பிக்கை, அது உண்மை. ஆனால் மரணம் எப்ப நிற்கும்? அதான் கேள்வி. சரிங்களா? அடுத்து படிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியமினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். பாத்தீங்களா? ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் அப்படின்றது தெளிவு. ஸோ இப்படியாக இந்த மூன்றாவது ஒரு நம்பிக்கையை பொதுவாக அநேகர் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருக்கிறாங்க. இது கரெக்ட். ஆனாலும் என்ன கேள்வி? இதை வச்சுக்கிட்டே இருக்கிறோம் காலங்காலமா. என்னைக்கு இந்த கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய அழைப்ப உலகத்துக்குள்ள நம்முடைய ஆண்டவர் உறுதியாக தெளிவாக கொண்டு வந்தாரோ அன்னையிலிருந்து எல்லாரும் நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மரணம் தொடர்ந்துகிட்டே இருக்குது. டெய்லி மரணங்கள். இன்னைக்கு மரணம் அதிகமா இருக்குது, கம்மியா கிடையாது. பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த காலங்களில் மரணங்களை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு மரணத்தை கண்கூட பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது 1 அல்ல 2 அல்ல, ஒட்டுமொத்தமாக கவனிக்கிற மரணத்தை. இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு இந்த கொரோனா காலப்பகுதியில் மரணங்கள் அதிகமாக போயிட்டு இருக்கின்றது உலகம் ஃபுல்லா தெளிவா தெரியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் கொஞ்ச நாள்ல இதெல்லாம் மாறிடும். இதெல்லாம் மாறி இதே மாதிரி நிறைய பேண்டமிக், இதே மாதிரி இந்த உலகம் ஃபுல்லா வரக்கூடிய தொற்றுகள் இன்னும் அதிகமாக வரும் பொழுது மரணமும் அதிகமாக இருக்கும். அந்த மரணம் எப்ப நிற்கும்? அதுதான் நம்முடைய கேள்வி. அதனால பாத்தீங்கன்னா இந்த கேள்விக்கான பதில துல்லியமா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இனி வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து, உபத்திரத்திலிருந்து நம்மளை விசுவாசத்தின் மூலமாக காத்து கொள்ள முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு எல்லாரும் மரிக்கிறாங்க. ஆனால் ஏன் மரிக்கிறாங்கன்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா இருக்குது. பாவம் செய்தனால மரிக்கிறாங்க அப்படின்றது பொதுவான ஒரு கேள்வி. ஆனாலும் அதுக்குள்ள இன்னும் முக்கியமான ஆழமான உண்மைகள் வச்சிருக்காரு. அதை நம்ம பின்னாடி நம்ம கவனிக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த மரணம் எப்பொழுது நிற்கின்றதுதான் கேள்வி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம ரொம்ப முக்கியமான ஒரு பாகத்துக்குள்ளாக இப்ப நம்ம கால் வைக்க போறோம். சரிங்களா? அப்ப இது வரைக்கும் என்ன பார்த்துட்டோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மரணம்ன்றது இந்த பூமிக்கு மேல இருந்து வந்த தண்டனை அப்படின்றது தெளிவாயிடுச்சு. ஏன் இந்த தண்டனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதாம் சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமக்குள்ள போனதுனாலதான் அவருடைய ஒட்டுமொத்த ஜெனரேஷன்ஸ், சந்ததிகள் எல்லாருமே பாவத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க, மரணத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்கன்றத தெளிவுபடுத்தி நம்ம கிட்ட சொல்லிட்டார். அதனாலதான் இந்த மரணம் பாத்தீங்கன்னா, இந்த பாதாளம் திருப்தியே அடையாதுன்றதை பார்த்தீங்கன்னா நம்முடைய வேதாந்தத்துக்குள்ளாக தெளிவாக சொல்லி காமிச்சிருக்காரு. அதை நம்ம நீதிமொழிகள்ல படிக்கலாம். அதாவது ப்ராவர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து படிங்க. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல். தாத்தா என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு, திருப்தி அடையாத 3 உண்டு, போதும் என்று சொல்லாத 4 உண்டு. பாத்தீங்களா? திருப்தி அடையாத 3 உண்டு, போதும் என்று சொல்லாத 4 இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறார். இதெல்லாம் ஆச்சரியமான உண்மைகள். இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு இல்ல, இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல பண்ணுங்க. இதுக்கான பதிலாம் உறுதியா கிடைக்கும். சரிங்களா? யாருக்காவது தெரியணும் ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் அனுப்புங்க. இம்மிடியட்டா உங்களுக்கு அதோட பதில நாங்க பகிர்ந்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். சரிங்களா? மறுபடியும் படிங்க. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல்.
தாத்தா என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு, திருப்தி அடையாத 3 உண்டு, போதும் என்று சொல்லாத 4 உண்டு. அவையாவன பாதாளமும். பாத்தீங்களா, பாதாளம். இந்த மனுஷன், இந்த உலகத்துல பிறந்த ஒரு மனுஷன் போகக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா கிரேவ், பாதாளம் அப்படின்னு சொல்லி வேதாந்தத்துல போட்டிருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். அப்போ இந்த பாதாளம் செத்து போனவங்கள உள் வாங்கிக்கும், அது கடைசி வரைக்கும் திருப்தியே அடையாது. ஏன்னா இந்த மரணம் எப்ப நிற்கும்ன்றது யாருக்குமே தெரியாதனால அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கு. ஆனாலும் நல்லா புரிஞ்சுக்குவாங்க, இந்த மரணம் ரொம்ப நாள் ஜெயிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த மரணத்துக்கு அதிகாரம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க அன்புக்குரிய சகோதரர்களே, இது விசேஷமான ஒரு நம்பிக்கை. இந்த உலகத்துக்குள்ளாக இந்த மரணத்துக்கு அதிகாரம் கிடையாது. என்ன அதிகாரம் கிடையாதுன்னா, இந்த பாதாளத்துக்குள்ளாக போன ஒரு மனிதனை ரொம்ப நாள் என்ன பண்ண முடியாதான், அந்த பாதாளம், அந்த மரணம் அவங்கள கட்டி வைக்க முடியாதுன்றதை சொல்லி காமிக்காரு. காரணம் என்னன்னா, அந்த மரணத்திலிருந்து, அந்த கட்டுகளிலிருந்து விடுதலையாகக்கூடிய ஒரு உண்மையை பார்த்தீங்கன்னா, அந்த வல்லமைய நம்முடைய தேவன் வச்சிருக்கான்றத தெளிவா சொல்லி காமிக்காரு. படிக்கலாமா? பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. பாத்தீங்களா? அப்போ தேவன் கிட்ட சகல அதிகாரம் இருக்கும் பொழுது, நம்மளை உண்டாக்குன பிதா கிட்ட, நம்மளை உண்டாக்குன அப்பா கிட்ட எல்லா அதிகாரம் இருக்குது. அவருடைய பார்வையில தான் எல்லாம் நடந்துட்டு இருக்குது பூமியில. அப்படி இருக்கும் பொழுது இந்த மரணம் ஒருத்தரை வெகு காலமாக என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ணி இந்த பாதாளத்துக்குள்ளாக வச்சிருக்க முடியாது. எல்லாரும் உயிர் தெழுந்து வருவாங்கன்ற நம்பிக்கை கொடுத்திருக்காங்க. அதான் கிறிஸ்துவத்தினுடைய அஸ்திபாரமான நம்பிக்கையை, ரிசரக்ஷன், உயிர் தெழுதல் இருக்குன்றது சொல்லி காமிச்சிருக்காரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உயிர் தெழுதல் என்னைக்கு நடக்கும்னு தெரியும் ஆசைப்பட்டா கூட நீங்க கமெண்ட் அனுப்புங்க. வரக்கூடிய காலங்களில் அதை தெளிவா வசனத்துல நம்ம உங்களுக்கு காமிக்கிறோம். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாருக்கும் இந்த உலகத்துக்குள்ள நிறைய அறிவுகள் இருக்குது. அதனால உங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு நம்பிக்கை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கேள்விக்கு பதில் வேணுமோ அந்த எல்லா கேள்விக்கான பதில்களையும் இந்த வேதாமத்துக்குள்ளாக, பைபிளுக்குள்ளாக நீங்க எந்த வெர்ஷன் வேணா படிக்கலாம், பைபிளுக்குள்ளாக இருக்குது. அதை மட்டும் எடுத்து காண்பிக்க வேண்டியது எங்களுடைய கடமையை தவிர, நாங்க தான் பதில் சொல்ற மாதிரி என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த பூமியில யாரும் நினைக்க கூடாதுன்றது நம்முடைய ஆண்டவருடைய திட்டங்கள். அதனால நாங்க தெளிவா சொல்றோம், நம்முடைய வேதாமத்துக்குள்ளாக கேட்கப்படக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே தெளிவான பதில் இருக்கின்ற நம்பிக்கையை இன்னைக்கு நம்ம வாங்கிட்டு தான் போக போறோம். சரிங்களா? அப்படின்னா இந்த மரணம் எப்ப நிற்கும் அப்படின்றது நமக்கு என்ன தெரியணும்னா, நன்றாக தெரியன்றது நமக்கு புரிஞ்சுக்கிறோம், பார்க்கணும். சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பதிலுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா கடந்து போக போறோம். அப்படி கடந்து போகும் பொழுது இன்னொரு சின்ன ஒரு பாகத்தை நம்ம கவனிக்க வேண்டியிருக்குது. எந்த பாகத்தை கவனிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய தேவனுடைய திட்டம் என்ன, பிளான் என்ன அப்படின்னு தெரியணும். இந்த பிளான் தெரிஞ்சு அப்படின்னா இந்த மரணம் எப்போ நிற்கும்ன்றதுல எல்லாரும் தெளிவாயிடுவாங்க. சந்தோஷமா நீங்க போவீங்க. இன்னைக்கு காணொலியை முடிச்சுட்டு நீங்க போகும்போது அப்ப திட்டம் என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்க, ரோமன்ஸ்ல 8ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனம் படிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே. பாத்தீங்களா? தம்முடைய குமாரன், அதாவது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக சகோதரருக்குள்ள முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். பாத்தீங்களா? தேவன் யார் யாரெல்லாம் முன் குறித்திருக்கிறாரோ அவங்க எல்லாரையுமே தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் அப்படின்றது சொல்லி காமிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த லாங்குவேஜ் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, வசனத்தை மாற்ற போறது இல்லை, லாங்குவேஜை, மொழியை ஃபிளெக்சிபிளா யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்ல வரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் இருக்காரு பரலோகத்தில், அவரு
அவருடைய குமாரன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரிங்களா? அப்போ இந்த பூமியில யார் யாரெல்லாம் அவர் தேர்ந்தெடுக்கிறாரோ, முன் குறிச்சிருக்கிறாரோ, இவங்க எல்லாருமே தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு, இமேஜுக்கு இசைவா வரணும், ஒப்பாக்கணுன்றதுதான் தேவனுடைய பிளான்ன்றதை இங்க சொல்லி காமிக்காரு. அதனாலதான் இந்த பூமியில ஒரு மனுஷன் பிறந்துட்டாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, முக்கியமான பகுதி. இந்த பூமியில ஒரு மனுஷன் பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளாக யாரு உருவாகணும், எந்த இமேஜ் வளரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, கலாத்தியர்ல, கலேஷியன்ஸ்ல 4ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் படிக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். பாத்தீங்களா? என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் அப்படின்றத சொல்லி காமிச்சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடம் தான் டேர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை நம்முடைய வேதாமத்துக்குள்ளாக. என்ன திருப்பு முனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய திட்டம் அவர் யார் யாரெல்லாம் முன் குறிச்சிருக்கிறாரோ அவங்க எல்லாருமே தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும் அப்படின்றத சொல்லி காமிக்கிறார். சரிங்களா? அப்படின்னா இந்த பூமியில ஒருத்தங்க பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளாக கிறிஸ்துன்னு சொல்லக்கூடிய அந்த இமேஜ் அவரு வளரணும் அப்படின்றது திட்டம்ன்றத பவுல் சொல்லி காமிச்சார். கிளியர் ஆச்சா? அப்படி இருக்கும் பொழுது கிறிஸ்து தான் தேவனுடைய திட்டமே, அவ்வளவுதான். அதனாலதான் ஆபிரகாம் கிட்டேயே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆபிரகாம் கிட்டேயே என்ன பண்ணாருன்னா, யார் ஆபிரகாம்? அவர் தான் விசுவாசத்தினுடைய தந்தை, திரள் ஜனத்தின் தகப்பன். புரிஞ்சுங்களா? ஆபிரகாம் தெரியும் இல்லையா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கார் இல்லையா? அந்த ஆபிரகாம் கிட்ட இப்ப நாம் படிச்ச திட்டத்தை ரொம்ப தெளிவாக சொல்லி காமிச்சார். படிக்கலாமா? பாருங்க, ஆதியாமத்துல, ஜெனசிஸ்ல 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வாதம் ஒருவேளை நமக்கு புரியாட்டி கூட பரவாயில்ல, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது ஆபிரகாம் கிட்ட ஒரு பிளெஸிங், ஆசீர்வாதம் சொன்னார். என்ன சொன்னார் சொல்லி கவனிக்கும் பொழுது, உன்னுடைய சந்ததி, யுவர் ஜெனரேஷன், உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரம் போலவும் கடற்கரை மணலை போலவும் இருக்குன்றத சொன்னார். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, போதும். ஆனா இதனுடைய உண்மை என்ன, இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, இத புதிய ஏற்பாட்டு காலத்துல அந்த சந்ததி யாருன்றத தெளிவா கோட் பண்றாரு. இதான் நமக்கு அடுத்த முக்கியமான ட்ரம்ப் கார்டு. புரிஞ்சுங்களா? ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஆபிரகாம் கிட்ட சொன்ன அந்த சந்ததி யாருன்னு சொல்லும் பொழுது புதிய ஏற்பாட்டு புத்தகத்துல ரொம்ப தெளிவாக சொல்லி காமிக்கிறாரு. 2 வசனங்கள் படிக்க போறோம், நிதானமா கொஞ்சம் கவனிங்க. சரிங்களா? கலாத்தியர்ல 3ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனமும் 16ஆம் வசனமும் படிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு. பாத்தீங்களா? வேதம் முன்னாக கண்டு புறஜாதிகளை விசுவாசத்தின் மூலமாக நீதிமான் ஆக்குறன்றத வேதம் முன்னாக கண்டு. அப்போ வேதம் முன்னாக எங்க கண்டுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அதுதான் ஆதியாகமத்துல 22ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம். சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது அந்த சந்ததி யாருன்றதா 16ஆம் வசனத்துல தெளிவா சொல்றாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க நல்லா கொஞ்சம் லிங்க் பண்ணி கரெக்டா படிங்க. சரிங்களா? இப்ப படிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கென்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கென்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே. பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த சந்ததி கிறிஸ்துவே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய திட்டம் என்னன்னு சொல்லி நம்ம ரோமர்ல 8ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்துல படிச்சிருந்தோம். யார் யாரெல்லாம் முன் குறிச்சிருக்காரோ அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்ற வேண்டும் என்பதுதான்.
அதே மாதிரி கலாத்தியர்ல 4:19 படிச்சிருந்தோம், இந்த பூமியில ஒரு மனுஷங்க பிறந்துட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள கிறிஸ்து உருவாகணும்னு சொல்லி காமிச்சார். அப்போ உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இந்த பூமியில நான் பிறந்துட்டேன், எனக்குள்ள யார் உருவாகணும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. எனக்குள்ள யார் உருவாகணும்? கிறிஸ்து உருவாகணும். எனக்குள்ள கிறிஸ்து உருவாகிட்டார் அப்படின்னா நான் எப்படி இருப்பேன்? நான் கிறிஸ்துவாக மாறி இருப்பேன். ஏன்னா அதுதான் தேவனுடைய திட்டம். அதனாலதான் இந்த செட்டப், இந்த அமைப்பு, இந்த டிவைன் பிளான் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இந்த டிவைன் பிளானை அவர் எப்படி அமைச்சு வச்சிருக்கான்றத தெளிவா படிக்க போறோம். ஒரு வசனம் படிக்கலாமா? கவனிங்க. கொலோசியர்ல 1:18 படிங்க. கொலோசியர் 1:18 அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். பாருங்க, அவரே யாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சபையாகிய, சபை யாரு? இந்த பூமியில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பின்பற்றணும்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு தான் அந்த சபைன்னு சொல்லக்கூடிய அழைப்பை கொடுத்திருக்காரு. புரிஞ்சுங்களா? அப்போ அவரே யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே சபை ஆகிய சரீரத்துக்கு தலையானவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வசனங்களை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்ப இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சரை சொல்லி காமிக்கிறார். தலை அப்படின்றாரு, சரீரம் அப்படின்னு சொல்றாரு. தலை யாரு? அவரே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரீரம் யாரு? சபை அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். சரிங்களா? இது இன்னும் கொஞ்சம் தெளிவா படிக்கலாமா? பாருங்க, 1 கொரிந்தியர்ல 1 கொரிந்தியன்ஸ்ல சாப்டர் 12 படிங்க. 1 கொரிந்தியர் 12:12 எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். பாருங்க, எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் நிறைய இருக்குது. ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமா இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். பாத்தீங்களா? கிறிஸ்து இப்படிதான் இருக்கிறாரு. டைம் மாறுறதுனால கொஞ்சம் வசனத்தை நீங்க நிதானிச்சு பாத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்த வசனம் படிக்கலாமா? 27 படிங்க. 1 கொரிந்தியர் 12:27 நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள். பாத்தீங்களா? நீங்களே கிறிஸ்துவுடைய சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாக இருக்கின்றீர்கள் அப்படின்றத சொல்லி காமிக்கிறார். யாருக்காவது இன்னும் கொஞ்சம் தெளிவு வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா கமெண்ட்ல அனுப்புங்க, இமிடியேட்டா உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப கூட சில பேர் கேள்விகள் கேட்கலாம், நீங்க கமெண்ட்ல போட்டு வைங்க. எல்லா கேள்விகளுக்குமே அந்தந்த நம்பருக்கோ அல்லது இமெயிலுக்கோ நாங்க பதில என்ன பண்றோம்னா உங்களுக்கு அனுப்பி விடுறேன்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? ஓகே, அப்ப நல்லா கவனிங்க. இந்த இடத்துல தேவனுடைய திட்டத்தை எப்படி கொண்டு வராருன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, தலையாகிய கிறிஸ்து, சரீரமாகிய சபை, இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு முழுமையான அமைப்புன்றதை பார்த்தீங்கன்னா சொல்லி காமிக்கிறார். அவங்க தான் கிறிஸ்துன்றதை தெளிவாக சொல்லி காமிச்சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தலையும் சரீரம் சேர்ந்தா ஒரு முழுமையான ஸ்ட்ரக்சர் இல்லையா? இந்த ஸ்ட்ரக்சர் தான் கிறிஸ்துன்றதை வேதாந்தத்துக்குள்ளாக சொல்லி காமிக்கிறார். அப்போ நாம எல்லாருமே இந்த பூமியில எப்படி அழைக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவாக மாறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போதான் அடுத்த முக்கியமான ஒரு நன்மைக்குள்ளாக, நம்பிக்கைக்குள்ளாக என்ன பண்ண போறோம்னா கடந்து போக போறோன்றதை மறந்துடக்கூடாது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மரிச்சிட்டார். நம்ம எல்லாருக்கும் ஜீவன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டார். அவரால் மட்டுமே இது நடக்குமே தவிர வேற யாராலையும் கிடையாது. ஆனால் அந்த ஜீவன் கையில கிடைக்கணும் அப்படின்னா மரணம் நிறுத்தப்பட வேண்டும். நல்லா கவனிங்க. நம்முடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பொழுது மரணம் நிற்கும், எப்பொழுது ஜீவன் கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு ஜீவன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நம்முடைய ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்துட்டார், அவர் முடிச்சிட்டார். ஆனா மரணம் நிக்கல அப்படின்னா மரணம் எப்போ நிற்கும் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, இந்த பூமியில அவர் மாறியே யார் யாரெல்லாம் வாழ்ந்து மரிக்கிறாங்களோ அப்படி மரிக்கும் பொழுது இந்த மரணம் நிற்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான பகுதி இது. இந்த பூமியில நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரியே யார் யாரெல்லாம் வாழ்ந்து மரிக்கிறாங்களோ அப்ப என்ன ஆகும்னா இந்த சரீரம் கம்ப்ளீட் ஆகும். எந்த சரீரம்? கிறிஸ்து தலை, சரீரம் சபை. இந்த அமைப்பு, இந்த ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பூமியில மரணம் நிற்கும். நல்லா கவனிங்க. இதற்கான ஒரு உறுதியான வசனத்தை என்ன பண்ண போறோம்னா இப்ப நம்ம படிக்க போறோம்.
இந்த பூமியில பாத்தீங்கன்னா எல்லா ஜனங்களும் அதிகமான வேதனைக்குள்ளாக, பாடுகளுக்குள்ளாக இந்த மரணத்தை எதிர்கொண்டு நிக்கிறாங்க இன்னைக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க வேதனைப்படுறாங்க, பாடுபடுறாங்க, எல்லாம் கரெக்ட் தான். ஆனா இது எப்ப நிக்கும் அப்படின்னா, தேவனுடைய புத்திரர், சன்ஸ் ஆஃப் காட், அதாவது இயேசு கிறிஸ்து மாதிரியே வாழ்ந்து மரிக்கக்கூடிய ஒரு குரூப்பை இந்த பூமியிலிருந்து அவர் எடுக்கணும், வெளியே தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுத்துட்டார் அப்படின்னா இந்த பூமிக்கு விடிவு காலம், மரணம் நிற்கும்ன்றத தெளிவா சொல்லியிருக்காரு. படிக்கலாமா? பாருங்க, ரோமன்ஸ்ல 8ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல், மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, தேவனுடைய புத்திரர் வெளிப்படும்படியாக இந்த உலகத்தினுடைய கிரியேஷன்ஸ், சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்துட்டு இருக்குதாம். உலகத்துக்கு தேவனுடைய புத்திரர் யாரும் தெரியாது. ஆனா தேவனுடைய திட்டம் பாத்தீங்கன்னா இங்க அருமையா சொல்லி காமிக்கிறாரு. இந்த உலகம் ஆவலோடு எதிர்பார்க்கிறாங்க. என்ன எதிர்பார்க்கிறாங்க? என்னைக்கு விடிவு காலம் வரும், என்னைக்கு ஜீவன் கிடைக்கும், இப்படியே காலகாலமா வாழ்ந்துட்டு இருக்கலாமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது அது எப்போ முடியும், மரணம் எப்ப நிற்கும் சரி பாத்தீங்கன்னா, என்னைக்கு தேவனுடைய புத்திரர், அதாவது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்துடைய கம்ப்ளீஷன் முடிவு வருதோ அன்னைக்கு மரணம் நிற்கின்றது சொல்லி காமிக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த மாதிரி விசேஷமான ஒரு காலப்பதிக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். அந்த அழைப்புக்குள்ளேயும் வந்திருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை லிங்க் பண்ணி படிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கலாம் ஒருவேளை புதுசா கேட்கிறவங்களுக்கு. இன்னைக்கு தேவனுடைய புத்திரராக சபையாக மாறக்கூடிய வாய்ப்புக்குள்ள நாம வந்திருக்கோம். நாம இன்னைக்கு பரிசுத்தமாக, நேர்மையாக, ஹானஸ்டா, உண்மையாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகளுக்கு பரிபூர்ணமா கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னா கிறிஸ்துவுடைய சரீரமாக சபை நிறைவடைஞ்சா மரணம் நிற்கும். அப்ப மரணம் நிற்க வேண்டியது இன்னைக்கு நம்ம கையில இருக்குது. இது தெரியாம தான் ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றத நாம இன்னைக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜீவன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கையில கொடுத்துட்டார். ஆனா மரணம் நிக்கணும்னா அவர் மாதிரியே இந்த பூமியில சில பேர் வாழ்ந்து மரிச்சாதான் அது நடக்குமே தவிர, அப்படி இல்லைன்னா மரணம் நிற்காதுன்றது தெளிவுபடுத்தி காமிக்கிறாரு. அப்ப மரணம் நிற்கணும் அப்படின்னா இன்னைக்கு நாம் வாழ்ந்து காமிக்க வேண்டியது அவசியம். எப்படி நம்முடைய ஆண்டவர் மாதிரியே வாழணுன்றது சொல்லி காமிச்சிருக்காரு. இதை குறித்து பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான நம்பிக்கைக்கான ஒரு உண்மையை நம்ம சொல்லி காமிச்சிருக்காரு. நாம அவர் மாதிரியே வாழ்ந்து, நாம நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரியே வாழ்ந்து முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை வாழ வைக்கிறது அவர் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு. படிக்கலாமா? பாருங்க, சகரியால 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகரியா 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும், அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று அறிவாய். பாத்தீங்களா? செருபாபேலுடைய கைகளே இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவருடைய கைகளே இதை கட்டி தீர்க்கும் அப்படின்ற பெரிய நம்பிக்கை கொடுக்கிறார். அதனால நாம் இந்த பூமியில வாழ்ந்து ஜெயிக்க முடியாது. ஆனா நாம் வாழ்ந்து ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சிருந்தோம்னா நம்மளை வாழ வைக்கிறது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் தான் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டார். ஆலயம் யாரு? படிக்கலாமா? 1 கொரிந்தியர்ல 3ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பாத்தீங்களா? நீங்களே அந்த ஆலயம். அப்போ இந்த ஆலயமாக இந்த பூமியில நம்முடைய ஆண்டவருடைய திட்டத்தின் அடிப்படையில நாம் அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க வேண்டியது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய மகா பெரிய வல்லமையின் மூலமாக என்ன பண்ணுவார்னா
செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை கொடுத்திருக்கார். அதனாலதான் இன்னொரு சாட்சியாக இன்னொரு வசனத்தை படிக்க போறோம். பழைய ஏற்பாட்டு காலத்துல சாலமோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஞானமுள்ள ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு ஆலயம் கட்டினார். அவர் தான் கட்டினார், அவர் கட்டி முடிச்சார். அதே மாதிரி சாலமோனிலும் பெரியவராகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த ஆலயமாக அழைக்கப்பட்ட நம்மளை கட்டி முடிக்க வேண்டியது அவருடைய வேலை. அவர் கட்டி முடிப்பார். நாம் கற்களாக செயல்பட்டால் மட்டும் போதுன்றதை சொல்லி காமிக்கிறார். படிக்கலாமா? 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். 11ஆம் வருஷம் பூல் என்னும் 8ஆம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுவதும் சகல சட்டத்திட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது. அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. பாத்தீங்களா? இந்த வசனங்கள்லாம் ஆழமான உண்மைகள் இருக்கு. இந்த ஆலயத்தை சாலமன் கட்டினார். ஆலயம் யாரு? நம்ம தான். சாலமன் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மளை கட்டி முடிக்கிறது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு வேலைன்றதை தெளிவாக சொல்லி காமிச்சார். அப்ப நாம நம்மளை ஒப்பு கொடுத்தால் மட்டும் போதுன்றதை தெளிவாக சொல்லி காமிக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மரணம் எப்பொழுது நிற்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய புத்திரராகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தினுடைய நிறைவு வரும் பொழுது இந்த மரணம் நிற்கும். நிற்கும் பொழுது இந்த பூமிக்கு அவர் கொடுக்கிறேன்னு சொன்ன ஜீவன் நிச்சயமாக கிடைக்கும் சொல்லி காமிச்சாரு. அது இன்னும் கொஞ்ச நாள்ல நிறைவேறும். அந்த நாட்களை குறித்து கூட பாத்தீங்கன்னா வேதாந்தங்களாக தெளிவா சொல்லி காமிச்சிருக்காரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒரு 5 நிமிஷம் நீங்க செலவு பண்றதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு முக்கியமான ஒரு ஷேடோ, நிழலான ஒரு காரியத்தை இந்த மரணம் எப்போ நிற்கப்படுன்றதை குறித்து சொல்லி காமிச்சிருக்காரு. நீங்க ரெடினா ஒரு 5 மினிட்ஸ் என்ன பண்ணலாம்னா அதை பார்த்து இந்த ஒரு பாடத்தை நம்ம முடிக்கலாம்னு சொல்லி கவனிக்கிறோம். ரெடியா? சரி, அநேகர் ரெடின்னு சொல்றதுனால நம்ம அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு நிழல் என்ன பண்ணலாம்னா கவனிக்க ஆரம்பிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருந்து அவங்க புறப்பட்டு வனாந்திரம் வழியா பிரயாணம் வந்து கானான் தேசத்தை அடைய போறாங்க. இது சரித்திரம், வேதாந்தத்துடைய சரித்திரம். அப்படி இருக்கும் பொழுது அவங்க யோர்தானை கடந்து அக்கறைக்கு என்ன பண்ணோம்னா அவங்க போகணும். அப்படி போகும் பொழுது நடக்கூடிய சம்பவத்தை என்ன பண்ண போறோம்னா படிக்க போறோம். சரிங்களா? அப்படி போகும் பொழுது ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க தோள் மேல உடன்படிக்கை பெட்டி, புரியாட்டி பரவாயில்ல, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உடன்படிக்கை பெட்டி சுமந்துட்டு போவாங்க. சரிங்களா? இதுதான் பேக்ரவுண்ட் சம்பவங்கள். இப்ப நான் படிக்க போறோம். ஜோஷுவால 3ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம் படிங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பாருங்களேன், யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போடும். ரொம்ப முக்கியமான ஒரு நிழல், ஆச்சரியமான உண்மை இருக்குது. இந்த யோர்தான் சொன்ன உடனே ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளுக்கும் ஞாபகத்தில் வருவது நம்முடைய ஆண்டவர் யோர்தான்ல ஞானஸ்தானம் எடுத்தது. கரெக்டா? வந்துச்சுல்ல? அப்ப இந்த யோர்தான்ல ஏதோ ஒரு உண்மையை மறைச்சு வச்சிருக்காரு நம்முடைய ஆண்டவர். அப்போ அறுப்பு காலம், ஹார்வெஸ்ட் பீரியட்ல இந்த யோர்தான் என்ன செய்யும் சொல்லி பார்த்தீங்கன்னா, கரை புரண்டு ஓடுமா. ஃபுல் ஃப்ளோல என்ன பண்ணணும்னா அது போகுன்றத சொல்றாரு. நீங்க இங்கிலீஷ்லயும் படிச்சு பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். சரிங்களா? ஜோஷுவால சாப்டர் 3ல வெர்ஸ் 15 படிச்சு பாருங்க. சரிங்களா? மறுபடியும் படிக்கலாமா? யோசுவா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரில் ஓரத்தின் பட்ட உடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. பாத்தீங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பயங்கர ஆச்சரியமான உண்மை இருக்கு இந்த வசனத்துக்குள்ளாக. நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன சொல்றாருன்றத. யோர்தான் அப்படின்னு சொல்றார். யோர்தான்னா நம்முடைய வேதாமத்துல என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கவனிச்சீங்கன்னா, ஜோர்டான் அப்படின்னா ஜட்ஜ் டவுன், கீழ் நோக்கி நியாயம் தீர்த்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம். இதெல்லாம் செப்பரேட்டா விளக்கம் கொடுக்கணும்னா நமக்கு டைம் பத்தாது. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படுறவங்க கமெண்ட் நீங்க அதை ஃபீல் பண்ணுங்க, நான் உங்களுக்கு திருப்பி அனுப்புறேன் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ யோர்தான்னா என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா, கீழ் நோக்கி நியாயம் தீர்த்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கீழ் நோக்கி நியாயம் தீர்த்தல் என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா, மேல இருந்து இந்த பூமிக்கு வந்த நியாய தீர்ப்பு. என்ன நியாய தீர்ப்பு? நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம், மரணம்.
அப்ப யோர்தான் எதுக்கு அடையாளமா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பூமிக்கு வந்த நியாய தீர்ப்பாகிய மரணத்துக்கு ஒரு அடையாளமா இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா இந்த யோர்தான் இந்த பூமிக்கு வந்த நியாய தீர்ப்பாகிய மரணம், இந்த மரணத்தை யாராவது ஒருத்தவங்க ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் ஜீவன் கிடைக்கும். எல்லாருக்கும் நல்லா தெரியும் யார் ஜெயிச்சது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயிச்சார் இல்லையா? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே ஜெயிக்கும்படியாக அப்படின்னு சொல்லியிருக்காருல அவரு. பாருங்க, எபிரேயர்ல 2ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் படிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். பாத்தீங்களா, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யோர்தான்னா என்ன அர்த்தம் சொல்லி கவனிக்கும் பொழுது, இந்த பூமிக்கு வந்த நியாய தீர்ப்பாகிய மரணத்தை அடையாளப்படுத்தும். இந்த மரணத்துக்குள்ளாக, இந்த நியாய தீர்ப்புக்குள்ளாக யாராவது ஒருத்தர் தன்னை என்ன பண்ணணும்னா ஒப்பு கொடுக்கணும், ஈடுபடுத்திக்கணும். அந்த சட்டத்தை யாராவது ஒருத்தங்க என்ன பண்ணணும்னா நிறைவேற்றணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து அடையாள பாஷையில, சிம்பாலிக் லாங்குவேஜ்ல இந்த யோர்தானுக்குள்ள முழுகி ஏஞ்சார். முழுகி அவர் வெளியில வரும்போது என்ன சொல்ல வரான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் மரணத்தை ஜெயிச்சேன், இந்த பூமிக்கு கொடுத்த சட்டத்தை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் மாதிரியே யார் யாரெல்லாம் வாழ்ந்து முடிக்கிறாங்களோ, அதாவது மரிக்கிறாங்களோ, அப்படி மரிக்கும் பொழுது யோர்தான் பிரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆசாரிகள் யாரு? இன்னைக்கு நம்மளதான் ஆசாரிகளா கூப்பிட்டிருக்காரு. படிக்கலாமா? 1 பேதுருல 2ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் படிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பாத்தீங்களா, இன்னைக்கு நம்மளதான் ஆசாரிகளா கூப்பிட்டிருக்காரு. இந்த அழைப்புக்குள்ள வந்த நாம என்னைக்கு பர்ஃபெக்ஷன், பரிபூர்ணத்தை யார் மாதிரி? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரி காமிக்கிறோமோ, அன்னைக்கு காமிக்கும் பொழுது ஆசாரியனுடைய கால்கள் பட்ட உடனே தண்ணீர் பிரிஞ்சது. எந்த தண்ணீர்? யோர்தானுடைய தண்ணீர் பிரிந்தது. அதே மாதிரி இன்னைக்கு ஆசாரியர்களாக அழைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரியே இந்த பூமியில வாழ்ந்து முடிக்கும் பொழுது இந்த மரணமாகிய யோர்தான் பிரிக்கப்படும். அப்படி பிரிக்கப்படும் பொழுதுதான் எல்லா ஜனங்களும் அதை கடந்து போக முடியும், ஜீவன் கிடைக்கும் சொல்லி காமிச்சாரு. இதுல நிறைய உண்மைகள், நிறைய வசனத்தோடு இருக்குது. டைம் கிடையாது நமக்கு. அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த ஒரு காணொளியில இந்த ஒரு மகா பெரிய உண்மையை தெரிந்து கொண்ட அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியுமாக அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடைசியா இதோட கன்க்ளூஷனை மறுபடியும் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறோம். எப்பொழுது மரணம் நிற்கும், எப்பொழுது ஜீவன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து ஜீவனை உறுதி செய்துட்டார். ஆனா மரணம் எப்ப நிற்கும்னா, அவர் மாறியே இந்த பூமியில யார் வாழ்ந்து முடிக்கிறாங்களோ அப்பொழுது அவருடைய சரீரமாகிய சபையுடைய நிறைவு வரும் பொழுது மரணம் நிற்கும். அது இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பூமியில நடக்கும். அப்போ நாம் அவருடைய சரீரமாக அழைக்கப்பட்டு பூமியில வந்திருக்கோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு, நாம் அவர் மாதிரியே பரிசுத்தமாக பூமியில வாழ வேண்டியதுதான். சரிங்களா? எப்படி வாழ்வது என்பதை நிறைய உதாரணங்கள் கொடுத்து வேதாந்தத்தை தெளிவுபடுத்தியிருக்காரு. அநேக திட்டங்கள் இருக்குது, ஆச்சரியமான உண்மைகள் இருக்குது, பிரம்மாண்டமான உண்மைகள் இருக்குது. நம்மளால ஜீர்ணிக்க முடியாத, டைஜஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய உண்மைகள் இருக்குது. தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த பாடங்களை கேட்கக்கூடிய விருப்பங்கள் இருந்தால் மட்டும் என்ன பண்ணுங்கன்னா நீங்க தெரியப்படுத்துங்க. அதுக்கான வசதி வாய்ப்புகளை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தொடர்ந்து இந்த ஒரு காணொளியை கேட்ட அனைவருக்கும், கேட்க போற அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென்.
அழைக்கிறோம் அழைக்கிறோம் வாருங்கள் சத்தியம் என்னவென்றறிய. அழைக்கிறோம் அழைக்கிறோம் வாருங்கள் வேதத்தின் உண்மை அறிய. கிறிஸ்தவ ஜீவிதத்தில் ரகசியமே வேதம். கிறிஸ்தவ ஜீவிதத்தில் ரகசியமே வேதம். அழைக்கிறோம் அழைக்கிறோம் வாருங்கள் சத்தியம் என்னவென்றறிய. அழைக்கிறோம் அழைக்கிறோம் வாருங்கள் வேதத்தின் உண்மை அறிய. மண்ணாலே உருவான மனிதன் மண்ணுக்கே திரும்பும் திட்டம் என்ன? மண்ணாலே உருவான மனிதன் மண்ணுக்கே திரும்பும் திட்டம் என்ன? பூமியை ஆள ஆசீர்வாதம் பெற்ற மனிதன் பூமியை ஆள ஆசீர்வாதம் பெற்ற மனிதன் மரணத்திற்குள் போகும் திட்டம் என்ன? மரணத்திற்குள் போகும் திட்டம் என்ன? அழைக்கிறோம் அழைக்கிறோம் வாருங்கள் சத்தியம் என்னவென்றறிய. அழைக்கிறோம் அழைக்கிறோம் வாருங்கள் வேதத்தின் உண்மை அறிய. கைகளில் பேதம் ஒன்றல்லோ பின்மார்க்க பேதங்களின் திட்டம் என்ன? நம் கைகளில் பேதம் ஒன்றல்லோ பின்மார்க்க பேதங்களின் திட்டம் என்ன? இரவிலும் பகலிலும் தியானித்தும் தாவீதும் பரலோகம் போகாததே. இரவிலும் பகலிலும் தியானித்தும் தாவீதும் பரலோகம் போகாததே. தாவீதும் பரலோகம் போகாததே. தாவீதும் பரலோகம் போகாததே. அழைக்கிறோம் அழைக்கிறோம் வாருங்கள் சத்தியம் என்னவென்றறிய. அழைக்கிறோம் அழைக்கிறோம் வாருங்கள் வேதத்தின் உண்மை அறிய. மீட்பரின் திட்டம் ஒன்றுண்டு. மீட்கும் பொருளை உலகிற்கு கொடுத்திட மீட்பரின் திட்டம் ஒன்றுண்டு. மீட்கும் பொருளை உலகுக்கு கொடுத்திட பல வகை மரணங்கள் இருந்தும் சிலுவையில்
மரித்திட காரணமே. பல வகை மரணங்கள் இருந்தும் அவர் சிலுவையில் மரித்திட காரணமே. இவைகளின் ஆழங்கள் அறிந்து கொள்ள, இவைகளின் ஆழங்கள் அறிந்து கொள்ள அழைக்கிறோம், அழைக்கிறோம், வாருங்கள் சத்தியம் என்னவென்றறிய. அழைக்கிறோம், அழைக்கிறோம், வாருங்கள் வேதத்தின் உண்மை அறிய. கிறிஸ்தவ ஜீவிதத்தில் ரகசியமே வேதம். கிறிஸ்தவ ஜீவிதத்தில் ரகசியமே வேதம். அழைக்கிறோம், அழைக்கிறோம், வாருங்கள் சத்தியம் என்னவென்றறிய. அழைக்கிறோம், அழைக்கிறோம், வாருங்கள் வேதத்தின் உண்மை அறிய.